காத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவமனை படுத்தார். 2 நாள்ல காவிரிக்கு ஏன் தூக்கிட்டு போனீங்க? ஏன்னா தரம் இல்லை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் தரமில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு, ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருன்னா அரசு தோக்குதா? அந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். அப்படித்தானே? ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கணும்ல. ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து, ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா? அப்ப அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்கு. அப்ப ஒரு முதலாளி ஜெயிச்சிடறான், தரமானது அவன் தான் கொடுப்பான், மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான், குடிநீர் அவன் தான் கொடுப்பான். அரசு என்ன வேலை செய்யும்? சாராயம் விற்கும். இது ஏற்புடையதான் பாருங்க. அப்ப அதனால இதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு வேலை செய்யறோம். இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அத உலக தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்போங்கிறோம். நான் வந்த பிறகு ஒரு என் ஆட்சியை கொடுங்க, அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையா? இந்த தனியார் பள்ளிக்கு போறது, அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை. சட்டம், அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லாரும் பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் தானா தரவு இருந்துட்டு போகுது. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா? இல்லை. என்ன தரம் இல்லை. அரசை நடத்துகிற அதிகாரிகள், இப்ப என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு உட முடியல, காத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவமனை படுத்தார். 2 நாள்ல காவிரிக்கு ஏன் தூக்கிட்டு போனீங்க? ஏன்னா தரம் இல்லை. நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது? ஐயா கலைஞருக்கு முடியலன்னா, கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா, ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ, அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ. நான் அரசுக்கு இதுல போய் படுக்கணும். ஏன்? தரம் இல்லை. நான் செத்தா என்ன? புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த நிலையை மாத்தணுங்கிறோம். அதுதான் மாறுதல்ங்கிறோம். 26 தேர்தல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.